மவனே என்ன மோதிட வாடா. இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிளிக் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரூஸ் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டு இல்லனா என் கையாலே அடி வாங்கி செத்து போவ அப்படின்னு பிரசிடென்ட் ப்ரூஸ் கிட்ட கேட்டுட்டு ப்ரூஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ப்ரூஸ் பிரசிடென்ட் கிட்ட கேட்கிறாரு. இங்க பாரு ப்ரூஸ், நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை இப்படியே இந்த இடத்துல உயிரோட விடுறேன், அப்படி இல்லைன்னா என் கையால அடி வாங்கி இங்கேயே செத்து போவ. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ உருவாக்குன அந்த ஜி பாம் வெடிச்சு அதுல இருந்து வந்த ரேடியேஷன் மக்களை அதிக அளவுல பாதிச்சிடுச்சு. அதனால அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்களை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது? இல்ல இதுக்கு ஏதாவது மாத்து மருந்து இருக்கா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு ப்ரூஸ், உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு பிரசிடென்ட் ப்ரூஸ் கிட்ட கேட்கிறாரு. மாத்து மருந்தா? நீங்களாம் செத்தாலும் அந்த மிருகமா மாறினவங்களை உங்களால பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. என்னைய கொல்லுங்க, என்ன கொன்னாலும் அந்த வார்த்தையை வாயில இருந்து வராது அப்படின்னு ப்ரூஸ் பிரசிடென்ட் கிட்ட சொன்னதும் ப்ரூஸ் சொன்னதை கேட்டதும் பிரசிடென்ட்க்கு கோவம் வந்து ப்ரூஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வாயை திறந்து பேசு ப்ரூஸ், அதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப நீ வாயை திறந்து பேச போறியா இல்ல என் கையாலே அடி வாங்கி சாக போறியா அப்படின்னு கேட்டு பிரசிடென்ட் ப்ரூஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்பைடர் ஹல்க்கும் நம்ம ப்ரூஸும் ஒரு பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஹல்க் மார்வல் ஜாம்பிஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க சமயத்துல அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர் ஹல்க் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த ப்ரூஸ் முன்னாடி பெட்டி திடீர்னு வந்துடுறா. பெட்டியை பார்த்ததும் ப்ரூஸ், பெட்டி நீ இங்க எப்படி வந்த அப்படின்னு சாக்காயிடுறாரு. அதுக்கு பெட்டி அவர்கிட்ட, ப்ரூஸ் நீங்க அந்த ஸ்பைடர் ஹல்க கொல்ல போறீங்களா? அவன் என்னதான் இவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அவன் ஒரு சின்ன குழந்தை, நீங்க எதுக்காக அவனை கொல்லணும் அப்படின்னு பெட்டி ப்ரூஸ் கிட்ட கேட்கிறா. அவன் இப்ப நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கான், இப்ப போய் நான் அவனுக்கு இறக்க காட்டணும்னா அவன் கண்டிப்பா நம்மளை கொன்றுவான் அப்படின்னு ப்ரூஸ் பெட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்பைடர் ஹல்கான பீட்டர் பார்க்கர் ப்ரூஸ் பேனரை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு திருப்பி தாக்குறதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 5க்கு மிஷனை ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 4ல இருந்து ஸ்டேஜ் 5க்கு மிஷனை ஆக்டிவேட் பண்ணதும் அந்த டைமென்ஷன்ல மார்வல் ஜாம்பிஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த ஹல்க் முன்னாடி மார்வல்ல உள்ள எல்லா கடவுளும் நம்ம ஹல்க் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஜ் 5ன்றது காட் ஸ்டேஜ். அப்போ அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர் ஹல்க போட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பிரசிடென்ட் பிடிச்சி வச்சிருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அந்த ப்ரூஸ் பேனர் இருந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ரூஸ் சொல்ற எதுவுமே பிரசிடென்ட் காதுல வாங்கிக்காம அங்க இருக்க ஒரு கமாண்டர் ஆபீசர் கூட பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி மொத்த ஃபோர்ஸையும் அந்த இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரசிடென்ட் அங்க இருக்க ஒரு கமாண்டர் ஆபீசர்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க சண்டை போட்டுட்டு இருந்த ஸ்பைடர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பீட்டர் பார்க்கர் அவரோட பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. பீட்டர் அப்படியே அண்ணாந்து வானத்தை பாக்குறாரு. அப்போ ஆர்மியோட ஏர் போர்சஸ் இந்த ஜெட் எல்லாம் அங்க இருக்க இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஜெட் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க கிட்ட வந்ததும் அந்த ஜெட்ல இருந்து நியூக்ளியர் வெப்பன் மாதிரி ஏகப்பட்ட பாம்லாம் அவங்க இருக்க இடத்துல வந்து விழுக ஆரம்பிக்குது. அந்த பாம்லாம் அந்த இடத்துல வந்து விழுந்து அங்க விழுந்ததுல ஒரு சில பாம்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி வெடிச்சதுல ப்ரூஸ் இருந்த ஒரு இடத்தோட ஒரு பாதி வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. ப்ரூஸ் அப்படி நிலத்தடு மாதிரி கீழே விழுக பெட்டியை பார்த்து பெட்டி என்ன காப்பாத்து அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பெட்டி எதுவுமே பண்ணாம அமைதியா நின்றுட்டு இருக்கா. பெட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன காப்பாத்து, நான் சாக போறேன் அப்படின்னு ப்ரூஸ் வெடிச்சு சிதறின அந்த ஒரு பாதி இடத்துல இருந்து கீழே விழுக போற நிலைமையில ப்ரூஸ் பெட்டியை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அதுக்கு பெட்டி ப்ரூஸ் கிட்ட, நான் ஒண்ணு உண்மையான பெட்டி கிடையாது அப்படின்னு ப்ரூஸை பார்த்து கத்திட்டு அந்த மிஷினோட லெவல்ல ஸ்டேஜ் 5ல இருந்து ஸ்டேஜ் 6க்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. மார்வலோட கடவுள்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம ஹல்க் முன்னாடி கொடூரமான ராட்சச டீமன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைமென்ஷன்ல ஸ்பைடர் ஹல்க்கும் ப்ரூஸ் பேனரும் இருந்த இடத்துல ஏகப்பட்ட நியூக்ளியர் மாதிரி உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். அந்த இடத்துல விழுந்து வெடிச்ச பாம்ஸ் தவிர அந்த இடத்துல விழுந்து வெடிக்காத பாம்ஸ் எல்லாத்துலயும் ஒரு டோர்ஸ் மாதிரி ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து அந்த ஜி பாம் வெடிச்சு அதுல இருந்து வெளியான ரேடியேஷனால அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மிருகமா மாற ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும் அதுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்ட மிருகமா மாறின எல்லாரும் நம்ம ப்ரூஸ் பேனர் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க சமயத்துல பெட்டியையும் ப்ரூஸையும் காட்டுறாங்க. பெட்டி இது மாதிரி ப்ரூஸை பார்த்து, நீ ரொம்ப வீக்கா இருக்க ப்ரூஸ், உன்னால எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பெட்டி ப்ரூஸை பார்த்து சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் இருந்துட்டு, நீ பெட்டி கிடையாது, நீ பெட்டி கிடையாது, இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், என்னோட கவனத்தை திசை திருப்பதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஸ் அந்த இடம் உடஞ்சு அதுல இருந்து கீழே விழுக போற சமயத்துல தொங்கிக்கிட்டு அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பெட்டியோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாற ஆரம்பிக்குது. அப்போ பெட்டி ப்ரூஸ் கிட்ட போய் அவர் கையை பிடிச்சு அவரை காப்பாத்த போற மாதிரி போயிட்டு அவரை பிடிச்ச அந்த இடத்துல இருந்து கீழே தூக்கி வீசிடுறா. அப்போ ஹல்க் இருக்கிற டைமென்ஷன்ல ஹல்க்கு முன்னாடி வந்த டீமன்ஸ் எல்லாம் ஹல்க் அந்த இடத்துல வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமென்ஷன்ல இருந்த பெட்டி ப்ரூஸோட சேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லா மிஷினையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. அதாவது மிஷினோட லெவல்ல ஸ்டேஜ் 6ல இருந்து ஃபுல் லெவல் ஸ்டேஜ் 9க்கு மாத்தி விட்டுறா. இதனால ஹல்க் ஓவர் பவர் ஆகி வெறியோட உச்சத்துக்கு போய் அந்த இடத்துல ஹீட் விஷனை விட்டுறாரு. இதோட அந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பாப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.